வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது இந்திய ஆதார் ஆணை ஆதார் தொடர்பான ஒரு புதிய அப்டேட்டை தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்ததிலிருந்து இதுவரை எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, வருகின்ற 14/9/2024க்குள்ளே உங்களுடைய ஆதார் கார்டை ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் மற்றும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்து இந்த ஆதாரை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது நமது இந்திய ஆதார் எண்ணை சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய ஆதார் கார்டை கண்டிப்பாக நீங்கள் செல்ஃபாகவோ அல்லது ஏதாவது ஒரு ஆதார் இ-சேவை மையத்தின் மூலமாக இந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த அப்டேட்டை நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே பண்ணல அப்படின்னா, அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ₹50 பணம் பே பண்ணி தான் இந்த அப்டேட்டை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்டேட்டை பொறுத்தவரை யாரெல்லாம் பண்ணணும், யாரெல்லாம் பண்ண தேவையில்லை, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது லைவாக நான் ஒரு வீடியோ டெமோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாருமே இந்த அப்டேட்டை நீங்கள் எளிதாக பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த ஆதார் அப்டேட்டை பொறுத்தவரை யாரெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிருந்தாலும் சரி, அல்லது ஆதார் கார்டு எடுத்ததிலிருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இதுவரையும் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே உங்களுடைய ஆதார் கார்டை ஒன்ஸ் நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் ஆதார் கார்டு எடுக்கும்போது ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்து நீங்கள் எடுத்துருப்பீங்க. தற்போது கரண்டில் நீங்கள் எந்த அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து உங்களுடைய ஆதார் கார்டை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைக்கு 1 வயசு இருக்கும்போது நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துருப்பீங்க. அந்த குழந்தைக்கு 5 வயது முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கும் இந்த அப்டேட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு 5 வயது இருக்கும்போது நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துருந்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு இப்போ 15 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தையுடைய ஆதாரையும் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு 15 வயது இருக்கும்போது நீங்கள் ஆதார் கார்டு எடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு 18 வயசு முடிஞ்சு அப்படின்னா அந்த குழந்தையுடைய பயோமெட்ரிக்கை கொடுத்து அவருடைய ஆதார் கார்டை கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், கரண்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தால் போதுமானது. அந்த ஐடி ப்ரூஃபை பொறுத்தவரை நீங்கள் என்னென்ன விதமான டாக்குமெண்ட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு என்னென்ன ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன விதமான அட்ரஸ் ப்ரூஃபை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குழந்தைக்கு இந்த ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, அந்த குழந்தையுடைய ஆதார் கார்டு, பேரண்ட்ஸில் யாராவது ஒருவருடைய ஆதார் கார்டு, அவருடைய கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், அதை கொடுத்து அந்த குழந்தைக்கு ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கிற முடியும். இது மாதிரி தான் இந்த ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும். யாரெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் இந்த மெசேஜ் வரல அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஆதார் கார்டை கண்டிப்பாக அப்டேட் பண்ண தேவையில்லை. இந்த மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிங்க. உங்களுடைய ஆதார் கார்டை கண்டிப்பாக அப்டேட் பண்ணணுமா அல்லது வேணாமா அப்படிங்கிறது இன்னும் எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ஃபோனு அல்லது உங்களுடைய லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த ப்ரௌசரில் போய்ட்டு uidai.gov.in அப்படிங்கிற வெப்சைட் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆதார் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய மை ஆதார் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3வது காலத்தில் இருக்கக்கூடிய செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிற இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க. அது கீழே இந்த கேப்சா கோடு கேட்டிருக்காங்க. அந்த கேப்சா கோடை கொடுத்து ப்ரொசீட் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய நேமு, உங்களுடைய சென்ட்ரு, நீங்கள் உங்களுடைய வயசு, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கண்டிப்பாக வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆதார் கார்டை ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபோ அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்து இந்த அப்டேட்டை நீங்கள் செல்ஃபாக பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இ-சேவை மையத்தின் மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதை எப்படி செல்ஃபாக பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த அப்டேட்டை எளிதாக பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.